ஸ்ரீ குருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 10 விபூதி யோகத்தை தொடர்ந்து இன்றும் சிந்திப்போம். சுருக்கமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பெருமைகளை இந்த அத்தியாயத்தில் கூறுகிறார். யாராலும் அளவிட முடியாதது தன்னை ஈஸ்வரனாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு பேசுகிறார். விபூதி யோகத்தை பற்றி இதில் விரிவாக கூறுகிறார். ஸ்லோகம் 1 முதல் 15 வரை விபூதி யோகத்தின் பலனை கூறி விரிவாக அது இந்த அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகங்களில் விருத்தி யோகம் என்றால் இந்த இடத்தில் ஞான யோகம் என்று அர்த்தம். 10-11வது ஸ்லோகத்தில் ஞான ஒளியை கொடுத்து அவர்களின் அஞ்ஞான இருளை ஒழிக்கிறேன் அழிக்கிறேன் என்கிறார். பிறகு ஞான பக்தியாக மாறுகிறது. ஞானத்தோட பயன் அகங்காரம் ஒடுங்குகிறது. அகங்காரம் ஒடுங்கினதால் ஞானத்தினால் சொரூப நாசம் அழிகிறது. அகங்காரம் அழிந்தே போகிறது. ஸ்லோகம் 11 முதல் 18 வரை அர்ஜுனன் பகவானை புகழ்ந்து ஸ்தோத்தரிக்கின்றான். ஆன்மீகத்தில் உணர்ச்சிகள் பக்குவப்படுத்தப்படுகின்றன. உணர்ச்சிகளை தக்க வைத்திருக்க வேண்டும். இதில் பாதிப்பு உண்டு. ஜீவ பிரம்ம ஐக்கிய போத வாக்கியம் கூறப்படுகிறது. பிரம்ம வாய்க்கும் வேறு வேறு குறிக்கோள் வாக்கியம். இறைவன் அனைத்து உயிர்களுக்குள்ளும் உயிராக இருக்கின்றான் என்பது இந்த ஸ்லோகங்களில் விளங்குகின்றன. வித்தைகளில் நான் ஆத்ம வித்தையாக இருக்கிறேன் என்று ஸ்லோகம் 10 முதல் 42 வரை பகவான் என்னென்ன உயிரினங்களில் எவ்வாறாக இருக்கின்றான் என்று அர்ஜுனன் கேட்டதற்கு கூறுகின்றார். பகவான் கூறுகிறார், இதோ பார் அர்ஜுனா, என்னை விவரிக்க இயலாது. விவரித்தாலும் நீ அதனை அறிய முடியாது. நான் சில ரூபங்களில் இருப்பதை மட்டும் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் கேள் என்று கூறுகிறார். உயிரினங்களில் ஆன்மா நான், ஆதியும் அந்தமும் நான். அதிதிகளில் விஷ்ணு நான், ஒளி தருபவைகளில் சூரியன், வாயுக்களில் தேஜஸ், நட்சத்திரங்களில் சந்திரன், வேதங்களில் சாமவேதம், ஐம்புலன்களில் மனஸ், உயிரினங்களில் சக்தியில் ஞான சக்தி, ருத்ரர்களில் சிவன், செல்வத்தில் குபேரன், வசுக்களில் அக்னி, மலைகளில் சுமேரு, சேனாதிபதிகளில் நான் ஸ்கந்தன், நீர்நிலைகளில் கடல், மகரிஷிகளில் பிருகு, அக்ஷரங்களில் ஓம்காரம், அசையா வஸ்துவில் இமயமலை, மரங்களில் அரசு, ரிஷிகளில் நாரதன், கந்தர்வர்களில் சித்ராதன், முனீஸ்வரர்களில் கபிலர், குதிரைகளில் உஜ்ஜை ஸ்ரவஸ், யானைகளில் ஐராவதம், ஆயுதங்களில் வஜ்ராயுதம், பசுக்களில் காமதேனு, சர்ப்பங்களில் வாசுகி, நாகங்களில் ஆதிசேஷன், நீர்நிலைகளில் வர்ணன், பித்ரு தேவதைகளில் அரியமான், நானே யமதர்மராஜன், ராட்சச வம்சத்தில் பிரகலாதன், மிருகங்களில் சிம்ஹம், பறவைகளில் கருடன், புறத்தூய்மை வஸ்துக்களில் காற்று, ஜலத்தில் வாழ்பவைகளில் முதலை, நதிகளில் கங்கை நதி, சகல படைப்புகளுக்கும் ஆரம்பம் நடு முடிவு என அனைத்துமே நானே. வித்தைகளில் ஆத்ம வித்தை, எழுத்துக்களில் முதல் எழுத்து அகாரம், காலத்திற்கு காலமாக எப்புறமும் முகங்கள் கொண்ட விராட் ஸ்வரூபம். தேவிகளில் என்னை கீர்த்தி தேவி, ஸ்ரீதேவி, வாக்தேவி, மேதாதேவி, திருதி தேவி, ஸ்மிருதி தேவி, க்ஷமாதேவியாகவும் காணலாம். சந்தஸ்களில் நான் காயத்ரி, காலங்களில் வசந்த காலம், கலைகளில் ஓவியம், மாதங்களில் மார்கழி, வஞ்சகத்தில் சூது, வெற்றி பெறுபவர்களின் வெற்றியாக இருக்கின்றேன்.
தீர்மானிக்கிறவர்களின் தீர்மானமாக இருக்கின்றேன். விஷ்ணுகளில் வாசுதேவன், பாண்டவர்களில் நீயேதானப்பா அர்ஜுனா, அது நான் என்கிறார். முனிவர்களில் வியாசர், கவிகளில் சுக்ராச்சாரியார், சக்திகளில் நான் அடக்கும் சக்தி, நியாய உணர்வு, மௌனம், தத்துவ ஞானம். அர்ஜுனா, நான் இவ்வாறு மேலே சொல்லிக்கொண்டே போக முடியாது. அதற்கு ஒரு முடிவே இருக்காது. ஒன்று மட்டும் தெரிந்து கொள், எது சிறப்பானதோ, எது ஒளி மிகுந்ததோ, எது சக்தி வாய்ந்ததோ, நான் அதுவேதான். அனைத்து உலகையும் எனது யோக சக்தியின் ஒரு அம்சத்தினால் தாங்கிக் கொண்டிருப்பவன் அப்பா நான் என்று பகவான் அர்ஜுனனிடம் கூறுகிறார். அதாவது எங்கு ஆற்றல் இருந்தாலும் அது என்னுடையது என்கிறார். ரகசியங்களில் நான் மௌனமாக இருக்கின்றேன். உலகில் அத்தனை வஸ்துக்களுக்கும் காரணன் நான் தான். நான் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று இத்தனை ஸ்லோகங்களிலும் பகவான் விபூதி பற்றி கூறுகின்றார். பரந்த மனம், பிராட் அவுட்லுக், டிஃபரண்ட் கல்ச்சர், இவையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் பொறாமை வராது என்கிறார். எங்கு மகத்துவம் இருந்தாலும் அது பகவானுடையது என்று நினைத்தால் பொறாமையானது வராது, கர்வம் வராது, பணிவு ஒன்றே வரும். எல்லாம் பகவான் சொத்து என்று நினைத்து விட்டால் போதும். எப்பொழுதும் வினயம் தேவைப்படும். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றால் அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மாணிக்கவாசகர் கூறுவதைப் போல் அவையடக்கம் தேவை. நாம சங்கீர்த்தனம், நாமங்களை நன்கு கீர்த்தனம் பாடுதல் சகிப்புத்தன்மை வளரும். எல்லோர் இதயத்தையும் போற்றுவோம். கடல், பூமி என்று எல்லா இடங்களிலும் பல நல்ல செல்வங்கள் இருக்கின்றன. அதை நன்கு போற்றுவோம். இயற்கையை மதிப்போம், வணங்கி ஏற்றுக்கொள்வோம். இயற்கைக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருப்போம். செல்வத்திற்கு 3 குணம்: தானம், போகம், நாசம் என்று. நம் பிறவி போதாது பகவான் மகிமைகளை எண்ணி மகிழ்வதற்கு. இத்தனை குணங்களும் வந்துவிட்டால் சாந்தி தானாகவே வந்துவிடும். பகவான் மகிமைகளை தியானம் பண்ணுபவன் அவனும் அப்படியே ஆகிவிடுகின்றான். உதாரணம், பிரகலாதன். உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, உன் மகிமைகளை என்று கூறி 100 ஸ்லோகம் சொல்வார். 41 முதல் 42 நிறைய சொல்லி என்ன பிரயோஜனம்? தனித்தனியாக செய்யாமல் அத்தனையும் சேர்த்து விஸ்வரூப தரிசனம் செய் என்கிறார். எனக்கு வேறாக எதுவுமே கிடையாது, தான் மாயாவி என்று தெரிந்து தியானம் செய் என்கிறார். பகவான் ஒருவர்தான் சத்தியம், மற்ற அனைத்தும் அவனின் விபூதி, இல்யூஷன் என்கிறார். நமக்கு ரொம்ப பொறுப்பு, வைராக்கியம் வந்தாலும் ஆபத்து, விபூதி வந்துவிடும். நமக்கு ரொம்ப வெறுப்பு, வைராக்கியம் வந்தாலும் ஆபத்து, விபூதி வந்துவிடும். பட்டினத்தார் பாடலை நாம் படிக்க வேண்டும். சரீரத்தை திரட்டி நாற்றம் என்று அதை விட்டு விடுவோம். உடம்பை, சரீரத்தை நிந்தை செய்வதன் நோக்கம் வைராக்கியம் வளர்வதற்காக. ரொம்ப வெறுக்காமல் இருக்க விபூதி. உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை ஓம்பினேனே. பக்தி கிரந்தங்களில் விபூதியானது விரைவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பகவான் அர்ஜுனனுக்கு தன்னுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் விபூதி யோகம் என்ற இந்த 10வது அத்தியாயத்தில் கூறுவதன் மூலம் நம் அனைவருக்கும் அவனுடைய சொரூபத்தையும் லட்சணங்களையும், அவன் உலகில் அனைத்து பொருள்களிலும் இருக்கின்றான், அவனாகவே நாம் அனைத்தையும் பாவிக்க வேண்டும் என்பதை நமக்கு நன்கு புரிய வைத்திருக்கின்றார். நாளை அத்தியாயம் 11 விஸ்வரூப தரிசன யோகம் பற்றி சிந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். திருச்சி கே. கணேசன்.